எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் எங்கே அப்படின்னா சிவகாசி. எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். ரேவதி அக்கா வந்து ட்ரெஸ்ஸுக்கு பாசி தைச்சிட்ருக்காங்க. அம்மா உட்காந்துருக்காங்க. எங்கிட்ட வந்து தம்பி ரெடியாக இருக்கான். மற்ற உறவினர்கள் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி vlog எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கமான், லெட்ஸ் கோ. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டீ குடிக்க சிவகாசி பக்கத்தில் ஒரு பேக்கரியில் நிப்பாட்டியிருக்காங்க. குடிச்சிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லிடுவோம். இன்னைக்கு வந்து நம்ம மூர்த்திக்கு பர்த்டே. ஸோ எல்லாரும் வந்து தம்பிக்கு விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊர் நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாடியில் ஆல்ரெடி போயிட்டாங்க எல்லாரும். நான் தான் லேட்டா. இந்த மாடியில் தாங்க மேக்கப் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேட்சாக தான் இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறோம். புது ட்ரெஸ் வந்து அம்மா பாசி தைச்சிட்ருக்கிறதுனால போட முடியல. ஃபஸ்ட்டு ரெகுலராக எப்பவும் போல் ப்ரைமர் எல்லோ ஸ்டிக்கு தான் போட போகிறேன். இன்றைக்கும் மஞ்சள் இல்லாதுங்க. வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே பேன் கேக் போட போகிறேன். ஓகே, பேன் கேக். நீங்கள் நார்மலாக மஞ்சள் கேட்குறீங்கல்ல, மஞ்சள் இல்லாமலே இந்த பேன் கேக் அந்த எல்லோ ஸ்டிக்கு வச்சு போடும்போதே நல்லா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அந்த எல்லோ ஸ்டிக்கு போட வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மஞ்சள் எல்லா இடங்களையும் கிடைக்காது. ஸோ ஒலிவியாலேருந்து எல்லோ ஸ்டிக் இருந்தாரு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகியாச்சு. ஹாப்பி பர்த்டே மூர்த்தி. பர்த்டே வாசிங்க. ஹாப்பி பர்த்டே மூர்த்தி தம்பி. உள்ள வச்சு இப்ப அமிக்கிறவன். அடிச்சல்ல பேண்ட் கிழிஞ்சிட்டு. அட தாங்க மாட்டேன். நீ தாங்க மாட்டே இல்ல ஆம்பளை பத்தி
இன்றைக்கி வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு, 12 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து போலீஸ் அப்பா பெர்மிஷன் கொடுக்கல, அதனால் சீக்கிரமாகவே ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. தம்பியோடைய பர்த்டே வந்து கிரவுண்டில் வச்சு கேக் கட் பண்ணோம். மூர்த்தி தம்பி பர்த்டே இன்னைக்கு. ஸோ எங்கள் டீமில் யாருக்கு பர்த்டே அப்படின்னாலுமே சப்போஸ் அவங்களுக்கு ப்ரோக்ராம் டேட்டில் பர்த்டே இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து கிரவுண்ட்லேயே கேக் வெட்டிடுவோம். 4 மக்கள் அவங்கள வாழ்த்துவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக. சப்போஸ் அவங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லாத டைமில் பர்த்டே வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடுவோம். அது என்ன செய்ய, அவங்க ஊரில் இருப்பாங்க, நான் என்ன செய்கிறது. நம்ம பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டீமில் யாருக்கு பர்த்டேனாலுமே நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். அது எங்கள் டீமோடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். தம்பிக்கிட்ட கேட்போமா எப்படி இருந்துச்சு செட்டில் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஊரில் கூட இந்த மாதிரி நான் வந்து பிறந்தநாள் கொண்டாடினதில்லை. இப்படி நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் அக்கா பரமேஸ்வரி, எங்கள் அக்கா ரேவதி, எங்கள் மச்சான் முத்துசாமி, அண்ணன் விக்கி அண்ணன் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நன்றி மை டீம், பரமேஸ்வரி அக்கா, நன்றி, வணக்கம். ரொம்ப அவனும் ஹாப்பியாக இருந்தான். ஸோ வந்து புதுசாக டீமுக்கு வந்திருக்கான், எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ புதுசாக வந்தால் என்ன, பழசாக இருந்தால் என்ன, நம்மளை நம்பி வந்திருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை கூட இருக்கிறனால. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பர்த்டே யாருமே கொண்டாடி இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த்டே உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுங்க. நாங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறோம். கட்டையை வச்சு தான் இந்த செம்பில் அரிசி போட்டுட்டு இதில் இந்த கட்டையை வச்சு இதில் இந்த டோப்பு கிளியை வச்சு இதுக்கு மேலே கிளி வச்சு கட்டுவாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இதை வந்து இப்படி தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. கிளி பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது, கிளி எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. என்ன முடிச்சுட்டு வந்துட்டோம். மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் தான் சாப்பாடை பார்த்தீங்களா, தரமான சாப்பாடு. மட்டன் குழம்பு. பசி எங்கள் குடும்பம், நாங்கள் எப்போதுமே 2 மணி 3 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு vlog இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிடுங்க. ஓகே, பை பை.